வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டியோட டெக்னிக்கல் அனலைஸ் பார்க்க போகிறோம். தொடர்ந்து மார்க்கெட் ஒரு ஏற்றத்தில் இருக்குது. இந்த ஏற்றம் தொடருமா, இல்லை ப்ராஃபிட் புக்கிங் வருமா, புல் பேக் வருமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். அதுக்கான அனலைஸ் தான் வந்து இந்த வீடியோ. இது எந்த பையிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது, செல்லிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிஃப்டியோட வீக்லி சார்ட் எடுத்து வச்சிருக்கேன். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஏற்றத்தில் இருக்குது. இந்த ஏற்றம் வந்து தொடர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த தொடர்க்கான வாய்ப்பு இருக்குது. இடையில வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஸ் கேண்டில் வந்துச்சு. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரிஸ் கேண்டில் வந்து என்கல் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துருச்சு. இது என்ன குறிக்குது அப்படின்னா, ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்கிறது உங்களுக்கு வந்து குறிக்குது. டெய்லி சார்ட்லையும் சிபிஆர்லையும் ஹவர்லி சார்ட்லையும் என்ன வந்து உங்களுக்கு மார்க்கெட் டைரக்ஷன் இருக்குங்கிறது நம்ம பார்ப்போம். டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தில் இருந்துச்சு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரைடே அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தில் இருந்துச்சு, நல்ல ஒரு தொடர்ந்து ஒரு ஏற்றத்தில் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி டோஜி வந்துச்சுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த முண்டல் கேண்டல் புல்லிஷ் கேண்டலோட ஹையை பிரேக் ஆச்சுன்னா நல்ல மேலே போகும். இல்லை அந்த லோ பிரேக் ஆச்சுன்னா அந்த கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த டோஜி இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புல்லிஷ் கேண்டல், அதுக்கப்புறம் டோஜி இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட டைரக்ஷனை தீர்மானிக்கும். சப்போஸ் வந்து இந்த ஹை வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் நல்ல மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இந்த டோஜியோட லோ பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஒரு முக்கியமான லெவலான 21,593 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பிரேக் ஆகுதா இங்கே பிரேக் ஆகுதா பொறுத்து வந்து பார்ப்போம். இங்கே 21,593 பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு தற்காலிகமாக வந்து ஒரு இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை இந்த இடத்துல 21,593 பிரேக் ஆகல அப்படின்னா மார்க்கெட் வந்து திரும்ப வந்து அந்த அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். இன்னும் நல்ல புல்லிஷ் ட்ரெண்ட் எப்போ வரும்னா இந்த ஹை பிரேக் ஆச்சு இன்னும் நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 21,891 அப்சைட் பிரேக் ஆச்சு நல்லா மேலே போகும். 21,593 பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தற்காலிகம். ஹவர்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்குது, பேரிஸ் கேண்டில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட ஹை தான் வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான கேண்டிலாக வந்து தீர்மானிக்கப்படுது. இந்த ஹை வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா, இந்த லோ வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து சப்போஸ் இந்த 21,792 பிரேக் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் நல்ல மேலே போகும். அப்படி இல்லை 21,678 ஹவர்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 21,678 பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இந்த ரேஞ்ச் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 21,550 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நல்லா வந்து பிரேக் ஆகணும். அது புல் பேக் செல்லிங் பேட்டர்ன் அமைஞ்சு வந்தால் தான் வந்து அந்த செல்லிங் பேட்டர்ன் வந்து நல்லா உங்களுக்கு நல்லா கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹவர்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் 21,750 பிரேக் ஆச்சுன்னா மேலே, 21,678 பிரேக் ஆச்சுன்னா வந்து உங்களுக்கு செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிகமான செல்லிங்காக தான் இருக்குது. ஏன்னா வந்து வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் தான் குறிக்குது. டே சார்ட்லையும் ஹவர்லி சார்ட்லையும் வந்து ஒரு பேரிஷ் ட்ரெண்ட் இருந்தாலும் ஒரு டினோட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த ஹை பிரேக் ஆகுதா லோ பிரேக் ஆகுதா அது தகுந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து அதோட டைரக்ஷன் தீர்மானிக்கும். சிபிஆர் வச்சு பார்ப்போம். சிபிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் சிபிஆர் தான் வந்துருக்கு, ஒரு நேரோ சிபிஆர் வந்துருக்கு. இந்த மாதிரி வரப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் சப்போஸ் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபிஆருக்கு கீழே உங்களுக்கு ஓப்பன் ஆச்சு, உங்களுக்கு ட்ரேட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து S1 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே ஒரு செல்லிங் பேட்டர்ன் அமைஞ்சு வந்துச்சுன்னா உங்களுக்கு S1 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. S1 பிரேக் ஆச்சுன்னா அதை எடுத்து S2 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இங்கே S1 பிரேக் ஆகாமல் ஒரு பையிங் பேட்டர்ன் வந்துச்சுன்னா இங்கேருந்து இங்கே சிபிஆர் இருக்கும். சிபிஆரில் ஏதாச்சும் ஒரு பையிங் பேட்டர்ன் அமைஞ்சிச்சுன்னா சப்போஸ் மார்க்கெட் வந்து சிபிஆரில் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இங்கே ஒரு பையிங் பேட்டர்ன் வந்துச்சுன்னா இங்கேருந்து R1 இருக்கும். R1 நல்லா பிரேக் ஆகி ஒரு புல் பேக்கில் ஒரு பையிங் பேட்டர்ன் வந்துச்சுன்னா உங்களுக்கு R2 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிபிஆர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே சிபிஆருக்கு மேலே ஒரு பையிங் பேட்டர்ன் வந்துச்சா நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிபிஆருக்கு கீழே ஒரு செல்லிங் பேட்டர்ன் வந்துச்சுன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா S1 ஒரு செல்லிங் பேட்டர்ன் வச்சு S2 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி சார்ட்டில் புல்லிஷ் ட்ரெண்டும் மற்ற சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டைம் இதில் டெய்லி ஹவர்லி இப்போ சிபிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரெண்ட் இருந்தாலும் எல்லாமே தற்காலிகமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ட்ரெண்டு வந்து இன்னும் ரிவர்சல் ஆகலை. தற்காலிகமான ஒரு புல் பேக்காக தான் வந்து மார்க்கெட் இருக்கும். எப்போ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேஸ் ட்ரெண்ட் வரும்னா ஒரு முக்கியமான லெவல்ஸ் வந்து உங்களுக்கு சமீபத்த வீக்கோட இல்லை அதுக்கு முந்தின வீக்கோட வந்து லோ பிரேக் ஆச்சுன்னா இந்த பேரிஸ் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு தற்காலிகமாக ஒரு இறக்கம் இருக்கும். புல்லிஷ் ட்ரெண்ட் தான் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் வந்து அந்த ட்ரெண்டு வந்து உங்களுக்கு அந்த புல் பேக் முடிஞ்சு கண்டினியூ ஆச்சுன்னா புல்லிஷ் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாங்கள் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக நம்புகிறோம். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.